வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான புத்தகத்த பத்தி ஆழமா பேசப் போறோம். வெர்னான் காட்ஸ் எழுதின தி உபனிஷத்ஸ். இது வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் இல்ல. அதோட முன்னுரையில ஆசிரியர் சொல்றாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், மகரிஷி மகேஷ் யோகி மாதிரி குருமார்கள் எப்படி இந்த ஞானத்தோட கதவுகள் அவருக்கு திறந்து விட்டாங்கன்னு. ஆமா, ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இன்னைக்கு நம்ம நோக்கம் இதுல இருக்கிற கருத்துக்களை வரிசையா சொல்றது மட்டும் இல்ல, மனுஷனோட ஒரு மிக பழமையான கேள்வி இருக்கு இல்லையா? நான் யார்? அதேதான். அந்த நான் யாருங்கிற கேள்விக்கு உபனிஷத்துகள் எப்படி ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுதுன்னு பார்க்க போறோம். ஒரு பயணம் மாதிரி போவோம். கண்டிப்பா. முதல்ல உபனிஷத்ங்கிற அந்த வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. சொல்லுங்க. உபநிஷத் அப்படின்னா அருகில் கீழே அமர்னு அர்த்தம். ஓ, குருவுக்கு பக்கத்துல ரொம்ப பணிவா உட்கார்ந்து மாணவன் ஒரு ரகசிய ஞானத்தை பெறுவதை இது குறிக்குது. இது ஏதோ கிளாஸ் ரூம் பாடம் மாதிரி இல்ல அப்போ. இல்லவே இல்ல. இது ஒரு நேரடியான தனிப்பட்ட அனுபவ பரிமாற்றம். அதனாலதான் இதை வேதாந்தம்னு சொல்றாங்க. வேதத்தோட அந்தம், அதாவது உச்சம். மிகச் சரியா சொன்னீங்க. வேதங்களோட சாராம்சம். இதுல வெறும் நம்பிக்கைக்கு இடமே இல்ல. எல்லாமே நேரடி அனுபவத்தை நோக்கி தான் நகரும். சரி, அப்போ அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தோட மைய கருத்து அது ரொம்ப சிம்பிள் இல்ல, ஆனா ரொம்பவே புரட்சிகரமானது. ஆமா. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க மனசுக்குள்ள நான்னு நினைக்கிற அந்த உணர்வும், இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை இயக்குற அந்த பிரபஞ்ச சக்தியும் ஒண்ணுதான். இது ஏதோ கவிதை இல்ல, இது ஒரு நேரடி உண்மைன்னு உபனிஷத்கள் சொல்லுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து பார்க்கும்போது இது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஆமா, முதல் முறையா கேட்கும்போது அப்படிதான் தோணும். இத சரியா புரிஞ்சுக்க நாம ரெண்டு வார்த்தைகளை மட்டும் தெளிவுபடுத்திக்கணும். என்ன அது? ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு பிரம்மம். சரி. ஆத்மாங்கிறது நம்மளோட உண்மையான சுயம், நம்மளோட எண்ணங்கள், நம்ம உணர்ச்சிகள், நம்ம உடம்பு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சாட்சி, ஒரு தூய உணர்வு நிலை. அதாவது நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கிற அந்த நான். அதேதான். அந்த சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த நான் இருக்கே, அதுதான் ஆத்மா. ஓகே, அப்போ பிரம்மம்னா என்ன? பிரம்மம்ங்கிறது இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமான ஒரு மூலப்பொருள். எல்லாமே அதுல இருந்து தான் தோணுது, அதுல தான் இயங்குது. கடைசியா அதுலதான் ஒடுங்குது. ஆமா. நட்சத்திரங்கள், கோள்கள், நாம, ஒரு சின்ன தூசு வரைக்கும் எல்லாமே அந்த பிரம்மத்தோட வெளிப்பாடு தான். இப்போ உபனிஷத்துக்கள் சொல்ற அந்த புரட்சிகரமான கருத்து என்னன்னா, அந்த தனிப்பட்ட ஆத்மாவும் இந்த பிரம்மமும் ஒண்ணு. ஆமா, ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இது கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டா இருக்கு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. புத்தகம் ஒரு அருமையான உவமையை சொல்லுது. பிரம்மத்தை ஒரு பெரிய கடல்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. நாம ஒவ்வொருத்தரும், அதாவது நம்ம ஆத்மா, அந்த கடல்ல இருக்கிற ஒரு சின்ன துளி. ஓஹோ. அந்த துளிக்குள்ள கடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த முழு பிரம்மஞ்ச சக்தியும் இருக்கு. ஆனா அந்த துளி தன்னை கடல்ல இருந்து வேறையா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையில அதோட தன்மையும் கடலோட தன்மையும் ஒண்ணுதான். அதேதான். அதனாலதான் தத்துவம் அசி. நீயே அது. ஆமா. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம்னு. பிருகதாரண்யக உபனிஷத் சொல்லுது, இது உங்களை பார்த்து நீங்க வெறும் இந்த உடம்பில்ல, நீங்க தான் இந்த முழு பிரம்மஞ்சமும்னு சொல்ற மாதிரி. வாவ், அந்த யோசனையே மனசை எங்கேயோ கொண்டு போகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. இந்த ஒற்றுமை உண்மைன்னா நாம ஏன் அதை உணர முடியல? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இதை வெறும் புத்தியாலேயோ படிப்பதாலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுது. கடோபனிஷத்துல ஒரு வரி வருது, இந்த ஆத்மாவை போதனைகளாலோ அறிவாற்றலாலோ அல்லது அதிகம் கற்றுக்கொள்வதாலோ அடைய முடியாதுன்னு. ஒரு நிமிஷம், உபனிஷத்துகளே அறிவால இதை அடைய முடியாதுன்னு சொல்லுதுன்னா, அப்ப நாம ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஆமா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இது முரண்பாடு மாதிரி தான் தெரியும், ஆனா அது இல்ல. உபனிஷத்துகள் அறிவை நிராகரிக்கல. அப்போ அது அறிவை ஒரு கருவியா மட்டும்தான் பாக்குது, இலக்கா பாக்கல. இப்போ ஒரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு மேப் தேவை இல்லையா? ஆமா, தேவை. ஆனா மேப்பை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த இடத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. நாம வண்டியை எடுத்து கிளம்பணும். அதேதான். இங்க அறிவுங்கிறது மேப், அனுபவங்கிறது பயணம். ரிஷிகள் நேரடி அனுபவத்துக்கு தான் முதல் இடம் கொடுத்தாங்க. அந்த நேரடி அனுபவம்னா என்ன? அது எப்படி அடையிறது? அதுக்கு மாண்டுக்ய உபனிஷத் ஒரு அற்புதமான வழியை காட்டுது. அது நம்மளோட உணர்வு நிலைய நாளா பிரிக்குது. நாளா? ஆமா. முதல் நிலை ஜாகிரத்,
அதாவது நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த விழிப்பு நிலை. சரி. இரண்டாவது ஸ்வப்னம், கனவு நிலை. மூன்றாவது சுஷுப்தி, எந்த கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நமக்கு நல்லா தெரியும். ஆனா 4வதா ஒண்ணு இருக்கா? ஆமா, உபனிஷத்துக்கள் 4வதா ஒரு நிலைய சொல்லுது. அதுக்கு பேரு துரியம். துரியம். அப்படின்னா துரியம்னா 4வதுன்னு அர்த்தம். ஆனா அது இன்னொரு நிலை இல்ல. அது ரொம்பவே வித்தியாசமானது. அது ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே. விழிப்பு நிலையே ஒரு படம், கனவு நிலை இன்னொரு படம், ஆழ்ந்த உறக்கம் ஸ்கிரீன் ஆஃப் ஆன மாதிரி. ஆனா இந்த 3மே நடக்கிறதுக்கு அந்த ஸ்கிரீன் வேணும் இல்லையா? ஆமா, ஸ்கிரீன் இல்லாம படம் ஓடாது. அந்த ஸ்கிரீன் தான் துரியம். அது எல்லாத்துக்கும் பின்னால எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட உண்மையான உணர்வு நிலை. அப்போ தியானத்தோட நோக்கம்? தியானத்தோட நோக்கமே படத்திலிருந்து கவனத்தை எடுத்து நாம தான் அந்த ஸ்கிரீனேன்னு உணர்றது தான். மகரிஷி மகேஷ் யோகி போன்ற குருமார்கள் இந்த துரிய நிலையை அனுபவிக்க தியானம் மாதிரி நேரடி வழிகளை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ அறிவு வழிய காட்டும், ஆனா தியானம் தான் அந்த வழியில பயணிக்க வைக்கும். சரியா சொன்னீங்க. சரி, தியானம் மாதிரி ஒரு நேரடி அனுபவத்துல ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு உணர முடியும்னு சொல்றீங்க. ஆனா நான் கண்ணை திறந்தா எனக்கு முன்னால நீங்க இருக்கீங்க, இந்த மைக் இருக்கு, எல்லாமே தனித்தனியா தெரியுதே. ஆமா, உண்மைதான். அந்த ஒற்றுமை அனுபவத்துக்கும் இந்த பன்முகத்தன்மை உள்ள உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. இங்கதான் இந்த மாயைங்கிற வார்த்தை உள்ள வருதா? சரியா கேட்டீங்க. இந்த முரண்பாட்டுக்கு உபனிஷத்துகள் கொடுக்கிற பதில்னா மாயை. ஆனா இந்த வார்த்தைய நாம சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி? மாயைனா இல்லூஷன் அல்லது இல்லாத ஒன்றுன்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த உலகம் பொய்யான்னு கேக்குறாங்க. ஆமா, அது ஒரு பொதுவான கேள்வி. ஆதிசங்கரர் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கார். உலகம் பொய் இல்ல. ஆனா இந்த உலகத்தை நம்ம கிட்ட இருந்தோம், அதுக்கு ஆதாரமான பிரம்மத்துல இருந்தும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறோமே, அந்த பார்வை தான் மாயா. இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? சங்கரர் சொல்ற பிரபலமான உதாரணம் இது. ராத்திரி நேரத்துல ஒருத்தன் நடந்து போறான். வழியில ஒரு கயிறு கிடக்குது. வெளிச்சம் இல்லாததால அதை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுறான். சரி. இப்போ சொல்லுங்க, அங்க பாம்பு உண்மையா இருக்கா? இல்ல, அது அவனோட கற்பனை. அங்க இருக்கிறது கயிறு தான். கரெக்ட். அங்க கயிறு உண்மையா இருக்கு. ஆனா பாம்புங்கிறது அவனோட பார்வையில இருக்கிற ஒரு மாய. வெளிச்சம் வந்ததும் அது பாம்பு இல்ல கயிறுன்னு தெரிஞ்சதும் அவனோட பயம் போயிடும். ஓஹோ, புரியுது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிற கயிறு உண்மையா இருக்கு. ஆனா நம்ம அறியாமைங்கிற இருட்டுல அத பலவிதமான தனித்தனியான பொருட்களா பாக்குறோம். ஞானம்ங்கிற வெளிச்சம் வரும்போது ஞானம்ங்கிற வெளிச்சம் வரும்போது இந்த எல்லா பொருட்களுக்கும் பின்னாலேயும் இருக்கிற ஒரே உண்மையா பிரம்மம் தெரிய வரும். அப்போ இந்த பன்முகத்தன்மை மாயைன்னு புரியும். மகரிஷி இதை அழகா சொல்லுவாரு. ஞானிக்கு உலகம் மறையாது, ஆனா அது பிரம்மமா தெரியும்னு. இது ரொம்ப தெளிவா இருக்கு. உபனிஷத்துகள்ல இந்த மாதிரி தத்துவங்கள் மட்டும் இல்லாம அருமையான கதைகளும் இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆமா ஆமா அதுல கடோபனிஷத்துல வர்ற நசிகேதன் கதை ரொம்பவே ஃபேமஸ். ஆமா. அது வெறும் கதை இல்ல, வாழ்க்கையோட சாராம்சத்தையே சொல்ற ஒரு பாடம். ஏ? அவங்க அப்பா யாகத்துல சரியில்லாத மாடுகளை தானம் கொடுக்கறத பார்த்து கோபப்பட்டு என்ன யாருக்கு கொடுப்பீங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறான். ஆமா. அவங்க அப்பா கோபத்துல உன்னை யமனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிடுறார். அந்த சின்ன பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம உண்மையிலே யமலோகத்துக்கு போயிடுறான். மரணத்துக்கே பயப்படாம. அதேதான், மரணத்துக்கே பயப்படாம எனக்கு உங்க சிம்மாசனம் வேண்டாம், செல்வம் வேண்டாம், மரணத்துக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறான். நம்மளால இன்னைக்கு அப்படி ஒரு தைரியத்தோட எது முக்கியம்னு அவ்வளவு தெளிவா இருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க சொல்றது சரிதான். அந்த கதை வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவை காட்டுது. அது என்ன? யமன் நசிகேதனை சோதிக்க அவனுக்கு செல்வம், அதிகாரம், நீண்ட ஆயுள், தேவலோக அழகிகள்னு எல்லாத்தையும் தரேன்னு ஆசை காட்டுறார். ஆமா. இது எல்லாத்தையும் பிரேயஸ்னு சொல்றார். அதாவது உடனடியா சந்தோஷம் கொடுக்கிற ஆனா நிலையற்ற விஷயங்கள். ஆனா நசிகேதன் கேட்கிற ஆத்ம ஞானத்தை ஸ்ரேயஸ்னு சொல்றார். ஸ்ரேயஸ். அதாவது கஷ்டமான பாதையா இருந்தாலும் நிரந்தரமான நன்மையை தரக்கூடியது. நசிகேதன் கொஞ்சமும் யோசிக்காம ஸ்ரேயஸ் பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அதுக்கப்புறம் யமன் அவனுக்கு ஆத்மாவை பத்தி விளக்குற அந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கும் இல்லையா? ஆமா, நேரடியா பதில் சொல்லாம ஒரு அற்புதமான தேர் உவமையை பயன்படுத்துறார். தேர் உவமையா? ஆமா, நம்ம உடம்பு தான் தேர், ஆத்மா தான் அந்த தேரோட உரிமையாளர், புத்தி தான் தேரோட்டி, மனசு கடிவாளம், நம்மளோட ஐம்புலன்களும் குதிரைகள். சரியா சொன்னீங்க. அந்த தேரை இழுத்துட்டு போற குதிரைகள். இப்ப குதிரைகள் கண்டபடி ஓடுனா என்ன ஆகும்? தேர் பள்ளத்துல விழுந்துரும். அதே மாதிரி நம்ம புலன்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போனா வாழ்க்கை தடம் மாறிடும். நீங்க சொல்ற அந்த தேரோட்டி உவமை நல்லா இருக்கு.
ஆனா நடைமுறையில நம்ம மனசுங்கிற கடிவாளமும் புத்திங்கிற தேரோட்டியும் அடிக்கடி சண்டை போட்டுக்குதே. புலன்களுங்கிற குதிரைங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறதுதான் நடக்குது. இத சரி செய்ய உபனிஷத்துகள் ஏதாவது வழி சொல்லுதா? அருமையான கேள்வி. யமன் அதுக்கும் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? புத்திங்கிற தேரோட்டி தெளிவா உறுதியா இருந்தா மனசுங்கிற கடிவாளத்தை நல்ல இறுக்கி பிடிச்சு புலன்களான குதிரைகளை சரியான பாதையில ஓட்டிட்டு போக முடியும்னு சொல்றார். அந்த புத்திய எப்படி தெளிவா உறுதியா வச்சுக்கிறது? அதுக்குதான் தியானம், சுயவிச்சாரம் போன்ற பயிற்சிகள் உதவுது. அந்த பயிற்சிகள் மூலமா தேரோட்டிய நம்ம பலப்படுத்துறோம். அப்போதான் உரிமையாளரான ஆத்மா தன்னோட இலக்கை அடைய முடியும். இது ஒரு அழகான ப்ளூ பிரிண்ட் மாதிரி. சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த கருத்துகள் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும்? எதுக்காக அமெரிக்க சிந்தனையாளர்களான எமர்சன், தோரோவிலிருந்து குவாண்டம் இயற்பியல் விஞ்ஞானியான எர்வின் ஷ்ரோடிங்கர் வரைக்கும் எல்லாரும் இதனால ஈர்க்கப்பட்டாங்க? ஏன்னா உபனிஷத்துகள் மனிதர்கள் கேட்கிற ரொம்ப அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சிக்குது. நான் யார்? இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன? ஆனா இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான தன்மை என்ன? இந்த கேள்விகள் காலத்தை கடந்தவ. டெக்னாலஜி எவ்வளோ மாறினாலும் இந்த கேள்விகள் மாறாது. ஷ்ரோடிங்கரை பத்தி சொன்னீங்களே. ஆமா, குவாண்டம் இயற்பியலோட தந்தைன்னு சொல்லப்படுற ஷ்ரோடிங்கர் என்ன சொன்னார் தெரியுமா? உணர்வு நிலைய பன்மையில பார்க்க முடியாது. பல உணர்வுகள் கிடையாது, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். வாவ்! பல இருக்குன்னு நாம நினைக்கிறது நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு மாயன்னு சொன்னார். இத கேட்கும்போது அவர் உபனிஷத்துகளோட மைய கருத்தை அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி இல்லையா? ஆமா. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உண்மை ஒன்றே, ஞானிகள் அதை பல பெயர்களில் சொல்கிறார்கள்ங்கிற ரிக்வேத வரியை ஞாபகப்படுத்துது. அதேதான். அது மட்டுமில்ல, இன்னைக்கு நாம சந்திக்கிற பயம், கவலை, மன அழுத்தம், நிறைவேறாத ஆசைகள், இதெல்லாத்துக்கும் தீர்வு இருக்கா? இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை அடைய ஒரு வழியை உபனிஷத்துகள் காட்டுது. அது ஆசைகளை அடக்க சொல்லல. அப்போ என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க உண்மையான சுயம், அந்த ஆத்மா ஏற்கனவே முழுமையானது, ஆனந்தமானதுன்னு உணரும்போது வெளியில இருந்து சின்ன சின்ன சந்தோஷங்களை தேடி ஓடுறது நின்னுடும். ஓ, தேவைப்படுற விஷயங்கள் இயற்கையாவே உங்களை வந்து சேரும்னு சொல்லுது. இது ஆசைகளை கடந்து போற ஒரு நிலை. இது எல்லா காலத்து மனுஷனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான பாடம். ஆக இன்னைக்கு நாம நான் யார்ங்கிற கேள்வியோட ஆரம்பிச்சு உபனிஷத்துகள் அதுக்கு சொல்ற ஆச்சரியமான பதில நோக்கி ஒரு பயணம் போனோம். ஆமா, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுங்கிற அந்த புரட்சிகரமான கருத்தை பார்த்தோம். அத அறிவால இல்லாம நேரடி அனுபவத்துல, அதாவது துரிய நிலையில எப்படி உணரலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட அன்றாட உலகத்துக்கும் அந்த ஒற்றுமைக்கும் நடுவுல இருக்கிற மாயைங்கிற தடைய புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா நசிகேதன் கதை மூலமா நம்ம வாழ்க்கை தேரை எப்படி சரியா ஓட்டுறதுன்னு ஒரு நடைமுறை ஞானத்தையும் பார்த்தோம். மிகச் சரியா தொகுத்தீங்க. உபனிஷத்துகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட புத்தகம் மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளேயே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை சுமந்துகிட்டு இருக்கான்னு சொல்ற ஒரு உலகளாவிய அழைப்பு. உன்னை நீயே அறிவாய். ஆமா, அந்த கிரேக்க தத்துவத்தோட ஆழமான இந்திய வடிவம் இது. இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். சொல்லுங்க. கேனோபனிஷதம் ஒரு அழகான முரண்பாட்டை சொல்லுது. அது யாருக்கு தெரியவில்லையோ அவருக்கே அது தெரியும், யாருக்கு தெரியுமோ அவருக்கு அது தெரியாது. இது கேக்குறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே. ஆமா, இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒருவேளை உண்மையான புரிதல்ங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம புத்தி சொல்றதெல்லாம் தாண்டி எனக்கு தெரியாதுங்கிற ஒரு பணிவான திறந்த மனநிலையிலிருந்து தான் ஆரம்பிக்குமோ? நல்ல கேள்வி. இத பத்தி நீங்களே சிந்திச்சு பாருங்க.